Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 11th July 2026 Saturday, சனிக்கிழமை. சனிக்கிழமையிலே இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு ரெவலேஷன் 1வது அதிகாரம் 7வது வசனம், ரெவலேஷன் 1:7. எப்படி ரெவலேஷன் படிச்சுட்டு வரீங்களா? எப்படி இருக்குது? படிங்க, நிச்சயமாக தியானிங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு 7வது வசனம் என்ன என்று பார்ப்போம். verse 7. Behold, he is coming with the clouds, and every eyes will see him, even they who served him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, Amen. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன் என்றால் என்ன பொருள்? அது அப்படியே நடக்கும். நாம் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்த பிறகு ஆமேன் சொல்றோம்னா, we agree and we believe it will happen. அது அப்படியே நடக்கும். அதோடைய பொருள் தான் ஆமேன். அப்போ விசுவாசத்தோடு ஆமேன் சொல்லணும். இப்போ இங்கே இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, இந்த காட்சியை அவர் பார்த்த பிறகு, when he has this revelation, he says, Amen, it will happen. அவர் மீண்டும் வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். அவர் எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும், எல்லா இனத்தாரும், உலகத்தில் இருக்கிற எல்லா இனத்தாரும், கோத்திரங்கள் என்று அந்த பிபிலிக்கல் டேர்ம்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களும், எல்லா இனத்தாரும் இயேசு வருகையை பார்ப்பார்கள். ஏன் யூதர்களும் பார்ப்பார்கள், அவரை கொன்றார்களே, ரோமர்களும் பார்ப்பார்கள், யூதர்களும் பார்ப்பார்கள், எருசலேம் இருக்கிற ஜனங்களும் பார்ப்பார்கள், யூத ஜனங்களும் பார்ப்பாங்க, ரோமர்களும் பார்ப்பாங்க, இந்தியர்களும் சீனர்களும் மலேசியாவில் வாழ்கிற எல்லாரும் பார்ப்பார்கள், மலேசியர்களும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. எதிர்த்தவரும் பார்ப்பான், விசுவாசத்தவர்களும் பார்ப்பார்கள். அதனால தான் அவர் சொல்றாரு, பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார். குத்தினவர்கள் என்றால் யாரு? ரோமர்கள் தானே குத்தினாங்க. யூதர்கள் விசாரிக்கும் போதும் யூதர்களும் குத்தினாங்க தானே, அடிச்சாங்க, கன்னத்தில் அரைஞ்சா, எல்லாம் பண்ணாங்களே. ஆமா தானே. பிரதான ஆசாரியருக்கு இப்படியா நீ பதில் கொள்வது என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தை அறைந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாரும் பார்ப்பார்கள் என்று அவர் பார்க்கிறார் தரிசனத்தில். அதை நீயும் நானும் விசுவாசிக்கிறோமா என்பதுதான் இன்றைக்குள்ள கேள்வி. Are you believing that Jesus will come again, dear brother and sister, to judge the world? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் நியாயாதிபதியாக வருவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இரட்சகராக வந்தார், கிருபையை எல்லாருக்கும் கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார். ஆனால் 2ஆம் வருகையின் போது அவர் நியாயாதிபதியாக, when he comes again, dear brother and sister, will come as a judge. அவர் இரட்சகராக வரும்போது இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தார். I am not came to condemn the world, அப்படிதான் சொன்னார். I came to save. ஆனால் 2ஆம் வருகையின் போது கிருபை காலம் முடிந்தது. அதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடைசி காலம் என்பதின் பொருள். What is the meaning of last day? That means you and me have to prepare for his coming, dear brother and sister. ஆக ஒப்பு கொடுப்போம். ராஜாதி ராஜா அவர் வருவார், ஆயத்தப்படுவோம். அவர் வரும்பொழுது நீ உயிரோடு இருக்கிறாயோ அல்லது மரித்து போயிருந்தாலும் அவர் வரும்பொழுது எல்லாரும் உயிர் தழுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கண்கள் அவரை பார்க்கும், எல்லாரும் அவர்களை பார்ப்பார்கள். எல்லாம் யோசிச்சு பாருங்க. இயேசுவா, இவரைத்தான் நான் நம்பலையே, இயேசுவா இவரை நான் ஏற்றுக்கொள்ளலையே, இப்படியெல்லாம் சொன்ன வாய்கள், கண்கள் எல்லாம் ஆச்சரியமாய் அவரை பார்ப்பார்கள். ஒப்பு கொடுங்க. விசுவாசிக்கிற நீ தேவனுடைய மகிமையை காண்பாய்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாளை பரிசுத்த கர்த்தருடைய நாள், அதை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கள். ஆயத்தமாக இருக்க உங்களுடைய வருகைக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமா? டேக் கேர். காட் பிளஸ்.